நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1.21. ஸோ இதில் ரெண்டு பகுதியாக பெரிய கொஷின் இது. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டை மட்டும் தனியாக கேட்டுக்கும் நமக்கு 3 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் முழுமையாக எப்படி இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1.21. A parallel plate capacitor filled with mica having epsilon r is equal to 5. அப்போது எப்சிலன் ஆர்னா என்னென்னா இடையில வைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுங்க, மைக்கான்ற ஒரு மீடியமாக உள்ள வச்சுருக்காங்க கெப்பாசிட்டருக்கு நடுவில். அதனுடைய எப்சிலன் ஆர் வேல்யூ எப்சிலன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கனெக்டட் டு 10 வோல்ட் பேட்ரி. அப்போ பேட்டரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. V is equal to 10 volts கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா ஆஃப் ஈச் பேரலல் பிளேட் 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா கொடுத்துருக்காங்க. A is equal to 6 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர். இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீன்ஸ் சென்டிமீட்டர் 10 power minus 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அதனால் 10 power minus 4 வந்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து செப்பரேஷன் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த இரண்டு மின்தேக்கிகள், இணைத்தட்டு மின்தேக்கிகளுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு பிளேட்டுக்கு கேப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ D is equal to 6 மில்லிமீட்டர். மில்லின்றப்ப 10 power minus 3 மீட்டர். இந்த 4 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் அண்டு ஸ்டோர்டு சார்ஜ். ஸோ தமிழில் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்குறாங்க, மின் தேக்குத்திறன் சி வேணும்னு கேட்குறாங்க. சி இஸ் ஈக்குவல் டு என்ன. அதுக்கடுத்து ரெண்டாவது சேமிக்கப்படும் மின் துகள்களின் மின் நூட்டம் என்ன கேட்குறாங்க, Q கேட்குறாங்க. Q இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஆற்றலை காண்க, ஆற்றல் U இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா முழுமையாக மின்னேற்றம் செய்யப்பட்ட பின், ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறமா பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட் அண்டு டைஎலக்ட்ரிக் இஸ் ரிமூவ்டு கேர்ஃபுல்லி. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, புதிய மின்தேக்குத்திறன் C0 என்னன்னு கேட்குறாங்க. சேமிக்கப்படும் ஆற்றல் U0, புதுசாக சேமிக்கப்படும் ஆற்றல் U0 என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து சார்ஜ் Q0 சேமிக்கப்படும் அது என்ன கேட்குறாங்க. இந்த 3 புதுசாக இது என்ன கண்டுபிடிக்கணும், CQ U கண்டுபிடிக்கிறோம். அது டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா C0 V0 Q0 நமக்கு தேவை. ஸோ கொஷினை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட வேல்யூவை நம்ம ஒவ்வொரு இதுலையும் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ சால்வ் பண்ணுவோம். சி இஸ் ஈக்குவல் டு மின்தேக்குத்திறன் சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு என்ன இது இருக்குது, எப்சிலன் ஆர் இன்டூ ஏ அப்படின்ற ஃபார்முலா டிவைட் பை டி. இதில் நம்ம எப்சிலன் நாட் வேல்யூ வந்து 8.85 இன்டூ 10 power minus 12. எப்சிலன் ஆர் கொடுத்துருக்குறாங்க 5, ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க 6 இன்டூ 10 power minus 4 டிவைடட் பை எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க, 6 இன்டூ 10 power minus 3 மில்லிமீட்டரில் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4.425 பிகோ ஃபேரட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் எவ்வளோ, Q எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ Q இஸ் ஈக்குவல், இது என்ன கண்டுபிடிச்சோம், C கண்டுபிடிச்சோம். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு C இன்டூ B. அப்போ சியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 4.425 பிகோன்னா 10 power minus 12 ஃபேரட் இன்டூ வோல்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேட்டரி கொடுத்துருக்காங்க, 10 வோல்ட்டு பேட்டரி கனெக்டடாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு Qவோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, Q is equal to 4.425 into 10. So 44.25 into 10 power minus 12 கூலும். இதை பிகோ கூலும் சொல்லலாம். அப்போ 44.25 பிகோ கூலும் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ C கண்டுபிடிச்சாச்சு, Q கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி, ஆற்றல் கண்டுபிடிக்கணும். இது வந்து Q. அடுத்த ஆற்றல் U is equal to
ஆஃப் சிவி ஸ்கொயர் ஆர் q ஸ்கொயர் டிவைடட் பை 2c அப்படின்னு நம்ம ஒரு 3 மார்க் கேள்விக்காக சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம கொடுக்கப்பட்ட நமக்கு என்னென்ன அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆஃப் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, சியோட வேல்யூஸ் இருக்குது, வியோட வேல்யூஸ் இருக்குது. அப்போ ஆஃப் சிவி ஸ்கொயர் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு சியோட வேல்யூ என்னது 4.425 இன்ட்டு 10⁻−12 இன்ட்டு வி ஸ்கொயரோட வேல்யூ என்னது, வி வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஸ்கொயர் 10 × 10 100 வரும் நமக்கு. இப்போ ஸோ இது நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2.21 இன்ட்டு 10⁻−12 இன்ட்டு இங்கே 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. அப்போ 100 வந்து நீங்கள் 10 ஸ்கொயராகவே நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயரும் -12 சேர்ந்து என்ன ஆகும், ஸ்கொயரும் இந்த -12 சேர்ந்து 10⁻−10 வரும். அப்போ 2.21 இன்ட்டு 10⁻−10 ஜூல்ஸ் எனர்ஜிக்கு ஜூல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ட் ஏவை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. பார்ட் ஏவில் கேட்டிருக்கக்கூடிய சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், அடுத்து கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், அடுத்து யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு நல்லா தயாராக இருக்கணும். பார்ட் ஏ வந்து நமக்கு 3 மார்க் கேள்வி தனியாக அதை மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் பி கொஷனில் பார்ட் பி. இப்போ வந்து நம்ம கனெக்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நியூ கெப்பாசிட்டன்ஸ் புதிய மின்தேக்கு திறன் C0 = C/εr. அப்போ நம்ம சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 4.425 இன்ட்டு 10⁻−12 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஏவில் கண்டுபிடிச்சிடணும், அதை இங்கே அப்ளை பண்ணணும். εr என்ன கொடுத்துருக்காங்க 5ன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது தெரியுது இது 5ஓட சின்ன வேல்யூ, இங்கே 5. இதால் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 0 பாயிண்ட் தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ 0.885 இன்ட்டு 10⁻−12. ஸோ லாக் புக் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் அலோடு நமக்கு தெரியும். ஸோ அதை லாக் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணுறதுலாம் நமக்கு ரொம்ப எளிமையாக நமக்கு இதை இந்த ஆன்சர் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஸோ 0.885 இன்ட்டு 10⁻−12 ஃபேரட் கிடைக்குது. ஸோ அப்போ C0 = 0.885 பிகோ ஃபேரட் அப்படின்றத புதிய மின்தேக்குத்திறன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா சார்ஜ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது, சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். ஓகே, சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். மின்னூட்டங்களோட எண்ணிக்கையில் எந்த வித மாற்றமும் நமக்கு இருக்காது. Q என்ன வேல்யூவோ அதே தான் Q0 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆற்றல் U0 கண்டுபிடிக்கணும். ஸோ ஆற்றல் U0 = Q² / 2C0. ஸோ Q² / 2C. ஸோ இதில் C0ன்ற வேல்யூ நமக்கு இப்போ கண்டுபிடிச்சிது. ஃபஸ்ட் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கடுத்து இதில் Q² C0 வேறு ஃபார்முலாஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா Q² / 2 C0 = C/εr அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம மேலே கொண்டு போகும்போது எப்சிலான் மேலே போச்சு அப்படின்னா Q² εr / 2C அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இந்த Q² / 2C இது மட்டும் என்னது அப்படின்னா நமக்கு U = Q² / 2C அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். ஸோ அப்போ Q² / 2Cன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூவை யூஸ் பண்ணலாம். U = Q² / 2C அல்லது ½ CV² நம்ம பார்ட் ஏவில் எழுதியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது U0 = U × εr. அப்போ யூவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2.21 × 10⁻−10 கண்டுபிடிச்சோம்.
எப்சிலான் ஆரோட வேல்யூ நம்ம கொஷினில் 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது புதிய ஆற்றல் U0 is equal to 11.05 into 10 power minus 10 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ U0 ஒன்று இருக்குது, Uன்னு ஒன்று இருக்குது. அப்போ இன்க்ரீஸ்டு எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ அப்போ இன்க்ரீஸ்டு எனர்ஜி இன்க்ரீஸ்ட் எனர்ஜி del U is equal to U0லேருந்து புதுசாக வந்திருக்கிறதுலேருந்து பழசை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது 11.05 மைனஸ் 2.21 காமனாக நமக்கு இது ரெண்டுத்துக்குமே 10 பவர் மைனஸ் 10 இருக்குது. சட்டு காமனாக 10 பவர் மைனஸ் 10 ஜூல்ஸ் நான் வெளியில் எடுத்துருக்கேன். அப்படி எடுத்து எழுதும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8.84 into 10 பவர் மைனஸ் 10 ஜூல்ஸ் அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்குது.